ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து 2 டிசைன் இருக்குது. வேறு டெய்லர் தச்ச டிசைனும் நான் தச்ச டிசைனும் இருக்கும். பார்த்திங்கன்னா 2 சேரீயுமே ஒரே கலர், ஒரே டிசைனு. இது வந்து எதுக்காக அந்த டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் வந்து வெள்ளிக்கிழமை ஆனுவல் டே வருது. அவங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரு டான்ஸில் வந்து கலந்துருக்காங்க. அந்த டான்ஸுக்கு பார்த்திங்கன்னா சேரீ, ப்ளவுஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டார் நெக்கில் டிசைன் வச்சு தைக்கணுமா, எந்த டிசைன் வேணாலும் வச்சு தைச்சிக்கலாம். அவங்க கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு இந்த டிசைனை வந்து தச்சு கொண்டுட்டு போய் காமிச்சிருக்கா. கிளாஸில் உள்ள மேம் வந்து இந்த டிசைன் நல்லா இருக்குது, இதே மாதிரியே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த கிளாஸில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் என்கிட்ட வந்து நீங்கள் தைங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. எதனால என்கிட்ட கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லியும் தைக்கிற டிசைன் ப்ளவுஸ்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வைப்பேன். அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க ஸ்டார் நெக் மட்டும் தைச்சிட்டு அதில் வந்து மேலே அவுட்லைன் வந்து லேஸ் மட்டும் வச்சு தைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த லேஸ் எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது மாதிரி டிசைனில் வந்து தைக்கணுமா அப்படின்னு சொல்லவுமே எனக்கு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இந்த டிசைனை போய் எப்படி தைக்கிறது, நல்லாவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க, கிளாஸில் வந்து அந்த மேம் வந்து இந்த டிசைன் தான் தைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீங்களாம் அதே மாதிரியே தைச்சிருங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த டிசைனை பார்த்தாலே கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. டிசைனுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், ரெண்டாவது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கணும். ஏதோ அந்த டெய்லர் வந்து அடுத்தவங்க தானே போடுறாங்க, எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு தைச்சிருப்பாங்க போல இருக்கு. தயவு செய்து டெய்லராக இருக்கிறவங்க அப்படி வந்து தைக்காதீங்க. ஒரு டிசைன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். எங்கே தைச்சிங்க, சூப்பராக தைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பேரும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி தைக்கணும். அந்த ஸ்டார் நெக்குக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதோ துணியை வந்து வரிசையாக அடுக்கி தைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாசியும் பார்த்தீங்கன்னா அழகுபடுத்தி தைக்காமல் ஏதோ வரிசையாக பாசியை வந்து அடுக்கி வச்சு தைப்பான் பாருங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கூட ஒரு ஷேப் இருந்துச்சா, ஒரு டிசைன் இருக்கா, ஒன்றுமே இல்லை. இந்த டிசைனை வந்து கிளாஸ் மேம் வந்து இது நல்லா இருக்குது, இதே போலயே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த டிசைனை பார்த்த உடனே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, தைக்கக்கூட சிந்தனையே இல்லை. இந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து வேறு மாடலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்டைலில் வந்து தைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இது போல் தைச்சிருக்கேன். பாசியுமே வந்து நம்ம அழகுபடுத்தி நீட்டாக தைச்சாதான் ஒரு அமைப்பு தெரியும். ஒரு டிசைன் வந்து தைக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த டெய்லர் வந்து என்ன நினச்சி தைச்சாங்கன்னு தெரில, நம்மளா போட போகிறோம், அடுத்தவங்க தானே போடுறாங்க அப்படின்னு நினச்சி தைச்சிருப்பாங்க போல இருக்கு. தயவு செய்து நீங்களுமே டெய்லராக இருக்கிறவங்க அடுத்தவங்க தானே போடுறாங்க அப்படின்னு நினச்சி தைக்காமல் நம்ம வந்து அழகுபடுத்தி தைக்கும் பொழுது இன்னும் அந்த ப்ளவுஸ் வந்து கூடுதலாகவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ கஸ்டமருக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்கணும், ரொம்ப முகத்தில் வந்து ஒரு பெரிய சந்தோஷமே தெரியும். அதனால எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் அழகுபடுத்தி தைங்க. அந்த ஸ்டார் நெக் அவுட்லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் கூட இல்லாமல் அந்த ஸ்டாரோட 2வது லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்டார் மாதிரியே தெரில, அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் என்கிட்ட கொடுத்த கஸ்டமருக்கு வந்து நான் அழகாக சூப்பராக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சூப்பராக அழகாகவே தைச்சிருந்தேன். தைச்சி முடிச்சுட்டு அந்த வேறு டெய்லர் தைச்சதையும் நான் தைச்சதையும் ரெண்டையுமே வந்து ஒரு ஃபோட்டோவாக செட் பண்ணி அதை என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நான் வச்சுட்டேன். அதை வந்து அந்த கிளாஸ் மேம் வந்து பார்த்துட்டாங்க. இருந்தாலுமே அவங்க பார்த்துட்டு இந்த நெக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க இல்லையா, அதனால தயவு செய்து அந்த மேம்க்கு வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியலை, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நெக்கு தான் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. யாரை பார்த்தாலும் இந்த டிசைன் வந்து நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் தைச்ச டிசைனை பார்த்துட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, பக்கா நீட்டாக சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு கமெண்ட்
கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதனால தயவு செய்து நீங்களுமே தைக்க குடுக்குறாந்தா அழகா நீட்டா தைங்க. அப்பதான் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். இப்ப கிளாஸ்லயே அந்த டான்ஸுக்கு எல்லாரும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்ப நம்மளுடைய டிசைன பார்த்துட்டு, "இது எங்கே தச்சீங்க? சூப்பரா இருக்கே! அழகா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து நெறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் அந்த லேஸ் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லயே அந்த மேம் வந்து வாங்கி குடுத்துட்டாங்க. அப்புறம் கோல்டு கலர் பீட்ஸ் வந்து குட்டி குட்டியா இருந்துச்சு. அதுவும் வாங்கி குடுத்துருந்தாங்க. ஆனா, அந்த கோல்டு கலர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விரிச்ச கலரா நல்லாவே இல்ல. அதனால நான் என்னுடைய திங்ஸ்ல உள்ள கோல்டு பீட்ஸே யூஸ் பண்ணிட்டேன். அந்த லேஸ் மட்டும் அவங்க குடுத்த லேஸ வந்து பயன்படுத்தி நான் தச்சிருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கீழ வந்து குஞ்சத்துக்கு வந்து டசில்ஸ் வந்து அவங்க வந்து கஸ்டமர் வந்து ரெடிமேடா வச்சாலும் சரி, இல்ல துணியிலே நீங்க தச்சாலும் சரி அப்படின்ட்டாங்க. நான் வந்து ரெடிமேடா உள்ளது வந்து இப்ப யாருமே யூஸ் பண்றது கிடையாது. 2வது அது ரேட்டும் கூட. ஒரு டைம் வந்து நம்ம தச்சோம்னாலே அது வந்து சீக்கிரமாவே பிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து முடியிலே அது சிக்கிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப இம்சையா இருக்கும். தூங்கும்போதும் கூட அது படுக்கும் பொழுது முதுகுல வந்து குத்துற மாரியே இருக்கும். அதனால நான் வந்து கிளாத்லயே வந்து ஒரு சிம்பிளான டிசைனா வந்து நீட்டா வந்து தச்சு முடிச்சுட்டேன். அப்புறம் நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் நெக்குக்கு நடுவுல அந்த கிரீன் கலர் துணி பார்த்தீங்கன்னா, சாரீலயே ஒரு 4 இன்ச் அகலத்துல வந்து கொஞ்சம் போல நான் வந்து துணி கட் பண்ணிட்டு, அத வந்து நான் இந்த மாரி குட்டி குட்டி பீட்ஸா குட்டி குட்டி இந்த மாரி துணியில வந்து சதுர சதுரமா தச்சு அத கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கட் பண்ணிட்டு நம்மளுக்குன்னு ஒரு கற்பனை திறன் இருந்தா மட்டும் நம்ம வந்து இன்னும் அழகுபடுத்தி தைக்கலாம். இல்லாட்டின்னா கற்பனை திறன் இல்லாட்டின்னா டெய்லர்ஸா இருக்கிறதே வேஸ்ட்டு. அதனால எந்த ஒரு டிசைன் நீங்க வந்து தச்சாலுமே கற்பனை திறன் வந்து நம்ம வந்து அதிகமா வளர்த்துக்கணுங்க. இந்த சாரீக்கு, இந்த ப்ளவுஸுக்கு இந்த டிசைன் தச்சா நல்லா இருக்குமா? இந்த மாரி டிசைன் தச்சா நல்லா இருக்குமான்னு நம்ம வந்து பார்த்து பார்த்து தைக்கும்பொழுது அந்த ப்ளவுஸோட அழகு வந்து இன்னும் வந்து தங்கம் போல ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கிளிப்பச்சை கலர். பார்டர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பிங்க் ரோஸ் பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.